அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் அடுத்தா பார்க்க போகிறது ஜிலேபி மீனில் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிலேபி மீன் எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கனால மீன் கொஞ்சம் முறுமுறுப்பு கொஞ்சம் தரும், நல்லாயிருக்கும். அடுத்ததாக மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கிறோம். மீன் வறுவல் மசாலா அதுலேயே காரம் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எதுவும் மிளகாத்தூள் எதுவும் போடல, அதே போதுமானது தான். மீன்லாம் அடிக்கடி நீங்கள் சாப்பிடுங்க. மீனில் புரதச்சத்து இருக்கிறதுனால மீன் உடம்புக்கு நல்லது தான். நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 டைம் எடுத்து மீன்லாம் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்குது மீனில். அடுத்ததாக இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மசாலா இதுமாரி குளிக்கலாம். இதேமாரி குளிக்கிறது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கி இப்போ ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம் நம்ம மீனை. அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கும். அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை ஒவ்வொன்றா போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, மீன் போடுறோம். நல்லா வெந்து வரும்போதே வாசனை சூப்பராக வரும். பாருங்க, கண் பார்வைக்கு மீன் தான் ரொம்பவே ஹெல்த்தியான உணவு. மீன் எடுத்து சாப்பிடுங்க. பாருங்க, சூப்பராக வரும். மீன் போட்ட உடனே நீங்கள் திருப்பிடாதீங்க. ஏன்னா உடனே திருப்பினீங்கன்னா அதில் உள்ள மசாலாலாம் வானல்லையே ஒட்டிக்கும். அதனால் உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது மீன் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். அப்போ தான் அந்த மசாலா மீனோடையே சேர்த்து வரும். இங்கே பாருங்கள், திருப்பும் போது பாருங்கள், கீழே ஒட்டவே இல்லை, அது மசாலாவோட சேர்த்து வருது. இதுமாரி நீங்கள் செய்யுங்க. நிறைய பேர் உடனே போட்ட உடனே திருப்புவீங்க, அதுமாரி திருப்பாதீங்க. இதேமாரி கொஞ்சம் நேரம் வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பினீங்கன்னா அந்த மசாலாவும் சேர்ந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்க, நல்லா வெந்து வருது. பாருங்க, மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகுது. இதுமாரி அடிக்கடி நீங்கள் திருப்பி விட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வேகும் மீன். இப்போ மீன் வெந்து வந்துருச்சு. இப்போ மீன் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. மீன் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் மறுபடியும் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். மீன் அவ்வளவும் நல்லது உடம்புக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் அடிக்கடி வரும். தேங்க்யூ.